வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. ஈரான் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடாத்துவதற்கு தயாராக இல்லை என தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பிலே மத்தியஸ்தர்களாக கட்டார் மற்றும் ஒமானிடம் ஈரான் கூறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இரு நாடுகளும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதனால் போர் நிறுத்தம் எட்டப்படுவது சிக்கலான விடயம் எனவும் ஈரானிய அதிகாரி ஒருவர் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். அதேவேளை இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை எட்ட முடியும் என்று நம்புவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதனை எதிர்த்து போராட வேண்டி இருக்கும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். கனடாவில் G7 உச்சி மாநாட்டிற்கு வந்திருந்த வேளை செய்தியாளரிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க இஸ்ரேலை தொடர்ந்து ஆதரிக்கும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பதாக அந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு அமெரிக்கா இஸ்ரேலிடம் கோரினாரா இல்லையா என்பது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் கூற மறுத்திருப்பதாகவும் அந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கையில் மத்திய ஈரானை நோக்கி தாக்குதல்கள் நடாத்தப்பட்டு வருவதாகவும் ஈரானிய இராணுவம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. மத்திய ஈரானினுடைய ஏவுகணை தளங்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளை குறிவைத்து தொடர்ச்சியான வான்வழி தாக்குதலை நடாத்தி வருவதாகவும் இஸ்ரேலிய இராணுவ அறிக்கை ஒன்று வெளியிடப்படுகிறது. இஸ்ரேல் நடாத்திய விமான தாக்குதலில் ஹெக்ரைனில் உள்ள ஈரானிய வெளி உறவுத்துறை அமைச்சக கட்டிடம் தாக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அத்துடன் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்ட இடத்திற்கு எதிரே அமைந்துள்ள IBSS கட்டிடமும் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஈரானிய வெளி உறவுத்துறை அமைச்சகத்துடன் இணைந்த அரசியல் மற்றும் சர்வதேச ஆய்வுகள் நிறுவனத்தின் தலைவர் சயித் ஹதீப் சாதே இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். மேலும் குறித்த அமைச்சக கட்டிட தாக்குதல் குறித்து இஸ்ரேலிடமிருந்து தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை எனவும் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் உயிர் இழந்தவர்களினுடைய எண்ணிக்கை 244 உயர்ந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இஸ்ரேல் தன்னுடைய நாட்டின் மீது தாக்குதலை தொடர்ந்து ஆரம்பித்ததில் இருந்து 224 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரானிய சுகாதார அமைச்சகமும் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய தேசிய அவசர சேவை வடக்கு இஸ்ரேலினுடைய ஹைபாவின் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து குறைந்தது 4 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹிபாவில் எறிகணைகள் தரை இறங்கியதாகவும் அந்த தாக்கத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு செய்திகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே மேற்கு ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்திருக்கின்ற நிலையில் மேற்கு ஈரானில் உள்ள டசன் கணக்கான மேற்பரப்புகளை குறிவைத்து குறித்த ஏவுகணைகள் வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய இராணுவம் தங்களுடைய அறிக்கையில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு போர் தாக்குதலானது இடம்பெற்று வருகின்ற நிலையில் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கிய சில மணி நேரத்திற்கு பின்னர் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி ஹமேனி அவர்கள் வடகிழக்கு தெஹ்ரானில் உள்ள நிலத்தடி பதுங்கு குழிக்குள் சென்றிருப்பதாகவும் தகவல்கள் இப்போது வெளியாகியிருக்கின்றன. ஈரானின் லாலிசான் என்ற பகுதியில் உள்ள நிலத்தடி பதுங்கு குழியில் ஹமேனி தன்னுடைய குடும்பத்தினருடன் இருப்பதாகவும் ஈரானிய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தற்போது ஹமேனியினுடைய யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை முற்றிலுமாக கைவிடுவதற்கான இறுதி வாய்ப்பை இஸ்ரேல் வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் நடவடிக்கையில் அவரை படுகொலை செய்யவில்லை என்று மத்திய கிழக்கில் உள்ள ராஜதந்திர ஆதாரத்தை மேற்கோட்காட்டி ஊடகம் ஒன்று இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கின்றது. அதேவேளை முன்னதாக கடந்த 2024 ஏப்ரல் மற்றும் அக்டோபரில் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை ஆரம்பித்த போது அவர் பதுங்கு குழியில் தஞ்சமடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல் அதிகரிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இரு தரப்பிலும் இருந்து சரமாரியான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது.
இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேல் மேற்கொள்ளப்பட்ட புதிய தாக்குதல்களில் ஈரானினுடைய எரிபொருள் கிடங்கு உட்பட பல முக்கிய தளங்களையும் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் குறிவைத்து தாக்குதலை நடாத்தி வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே தொடர்ந்து வரும் இந்த பதட்டத்தில் மத்திய கிழக்கில் அதிகமான போர் பதட்டங்கள் அதிகரிக்கின்ற வாய்ப்புகள் மிக மிக சாத்தியமாக இருக்கின்றன என ஜெர்மன் உள்ளிட்ட பல முக்கியமான வல்லரசு நாடுகளும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றார்கள். இருதரப்பு மோதல்களுக்கு இடையிலே சைபர் தாக்குதல்கள் மட்டுமன்றி ஏவுகணைகளும் அளவில்லாமல் தாக்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. நாளுக்கு நாள் தாக்குதல் அதிகரித்து வருகின்றது. பல்வேறுபட்ட லட்சக்கணக்கான மக்களினுடைய உயிர் இழப்புகளும் அதிகரித்து வருகின்ற இந்த நிலையில் தற்சமயம் கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானினுடைய பல ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய முக்கிய நகரங்களில் வெடித்து பல சேதங்களையும் உருவாக்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான் பற்றி எரிய போகின்றது என பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள், அதாவது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் எச்சரிக்கை விடுத்து சில மணி நேரங்களில் பின்னர் தெஹ்ரான் பற்றி எரிகின்ற காட்சிகள் சமூக ஊடகங்களிலும் ஏனைய ஊடகங்களிலும் வெளியாகி மிகப்பெரியதொரு பரபரப்பை உருவாக்கியிருந்தது. அதே போன்று ஈரானினுடைய சில ஏவுகணை செலுத்திகள் மீது இஸ்ரேல் விமானங்கள் குண்டுகளை வீசி அவற்றை அழிக்கின்ற காட்சிகளையும் இஸ்ரேலிய இராணுவம் வெளியிட்டிருந்தமையும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. இவ்வாறு இந்த தாக்குதல் பின்னணியானது அதிகரித்து வருகின்ற நிலையில் மத்திய ஈரான் மீதும் தங்களுடைய தாக்குதல்களை தற்சமயம் ஈரானிய இராணுவத்தினர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஆரம்பித்திருக்கின்றார்கள். மத்திய ஈரானின் ஏவுகணை தளங்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளை குறிவைத்து தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களையும் தற்சமயம் வரை நடாத்தப்பட்டு வருவதாக இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஊடக அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் நடாத்திய விமான தாக்குதலில் தெஹ்ரானில் உள்ள ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சக கட்டிடமானது தாக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு கட்டடங்களையும் அழித்து வருகின்ற நிலையில் மக்களினுடைய உயிர் இழப்புகளும் அதிகரித்து வருவதாகவும் ஒரு பக்கம் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் தற்சமயம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களினுடைய இந்த திடீர் வருகையானதும் அதிகரித்திருக்கின்றது. இவர்களுடைய திட்டங்களுக்கு மத்தியில் குறுக்கிடுகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இந்த போர் குறித்த தகவல்கள் எவ்வாறு அமைய இருக்கின்றன என்பது குறித்து எந்த விதமான தகவல்களும் தற்சமயம் வெளியிடப்படவில்லை. இவ்வாறு இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் விமான போக்குவரத்துகளும் தற்சமயம் ஸ்தம்பிதம் அடைந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என கூறப்படுகிறது. ஆகவே இஸ்ரேலிய வான்வழி முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவலும் வெளியிடப்படுகிறது. இஸ்ரேல் வான்வழி மற்றும் விமான நிலையங்களும் முழுமையாக மூடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பை இஸ்ரேலிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் வெளியிட்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஈரானுடன் போர் பதட்டத்தின் மத்தியில் இஸ்ரேல் இந்த அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்கின்றார்கள். மேற்கு ஈரான் மீது வான்வழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்காக இன்று இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்த சில மணி நேரங்களிலேயே இந்த ஈரான் தன்னுடைய பழி வாங்கலை ஆரம்பித்து இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானின் குறித்தாக்குதலில் தேசிய அவசர சேவை வடக்கு இஸ்ரேலில் ஹபாவில் ஈரானிய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து குறைந்தது 4 பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஹபாவில் எரிகணைகள் தரையிறக்கப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு வெடிப்பு சம்பவங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த தாக்குதல் நிலை குறித்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி இஸ்ரேலிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் வான்வழி மற்றும் விமான நிலையங்கள் முழுமையாக மூடப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஏனைய வான்வழி போக்குவரத்து பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது என போர் நிபுணர்கள் தகவல் வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள சுடர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.